காலத்தினுடைய மூன்றாவது வாரத்துக்காக நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, தூய அப்பிரைய ஒரு குடும்பத்தின் மக்களாக இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டங்கள் இந்த பரிசுத்தமான வெள்ளிக்கிழமை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதியில் எங்களை அழைத்து வந்தவருடைய மாபெரும் கிருபையை மனதார நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வாரும் தூய ஆவியானவரே, உண்மை நாங்கள் போற்ற வந்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்வு நிறைந்த இந்த தவக்காலத்தினுடைய சிந்தனைகளை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஐயா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆலயம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நீ பேசி அழைத்து வரும்படி எனக்கு ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாம மாத்திரம் மையப்படட்டும், தொடர்ந்து வந்து நிறைவேற்றும் நெருக்கடிகளோடு கூட இருப்பதாக தேச ரட்சகரின் மூலமே மனத்தாழ்வுடனே கட்சி கொண்டாடுகிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தூக்குல் அல்லாஹ்வுகளே, மீண்டுமாக இந்த தவக்காலத்தினுடைய 3வது வாரம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஒரு குடும்ப சனாண்டஸ் இறைவர்களே என்னோடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவரை வளரால் நஷ்டத்திருக்கிறேன். குறிப்பாக நம்முடைய லெந்து நாட்களுடைய நிகழ்வின் அடிப்படையில் நிகழ்ச்சியிடப்பட்டு மூலமாக இந்த 3வது வாரத்தில் நம்முடைய அழைப்பினை ஏற்றி கர்த்தருடைய வார்த்தையை நமத்தில பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஓசிபிஎம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியுடைய உண்மையான ஆசிரியர், கர்த்தருடைய ஊழியக்காரர் அருமை சகோதரர் லௌசன் அவர்கள் நமத்தில வந்திருப்பது உள்ளபடி மகிழ்ச்சி. நம்முடைய திருச்சபைக்கு அநேக முறை நம்முடைய திருச்சபை கடைகளை ஏற்று வந்து ஞாயிறு வழிபாட்டிலே கர்த்தருடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டவர் அருமையான அன்புக்குரிய அன்பு சகோதரர் லௌசனை அவர்கள் ஆசிரியராக இருந்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பேச்சுலர் ஆஃப் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் நாங்கள் போதகராக ரெகுலராக பிடி படித்திருக்கிறோம். அவர் கரஸ்பாண்டன்ஸ்ல ஈக்குவல் டு பிடி, ஒரு குருவானவர் என்ன படிக்க வேண்டுமோ அதை கரஸ்பாண்டன்ஸ்ல இந்த பிசிஎஸ் என்று சொல்லுவோம் அதை முழுவதுமாக நிறைவு செய்து நம்முடைய மதுரை முகவை திருமண்டலத்தில் மாத்திரமல்ல அனைத்து திருச்சபைகளிலும் குறிப்பாக நம்முடைய கற்றுக்கொண்ட இறையிலே ஆண்டவருடைய வார்த்தையை ஆசிரியர் பணியோடு இணைந்து இறை பணியையும் சிறப்பாக செய்து வருவதை நினைத்து உள்ளபடியே நான் ஆண்டவரை மனதால் நான் ஸ்தோத்திருக்கிறேன். நம்முடைய திருமண்டலத்தினுடைய மூத்த குருவானவர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற திரு ஜான் துரைராஜ் ஐயா அவர்கள் நம்முடைய திருமண்டலத்தில் பல பொருட்களை பெற்று மூத்த குருவானவர்களாக இருந்து இன்றைக்கும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ரச்சனையவரம் திருச்சபையில் அங்கம் வகித்து ஊழியர்களை செய்து வருகிறார். அவருடைய மூத்த மகன் தான் அருமை சகோதரர் லௌசன் அவர்கள். உள்ளபடியே இன்றும் நாளையும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய உண்மையான சகோதரர்களை கரந்தட்டி உற்சாகமாக நம்முடைய அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோடு இணைந்து ஆண்டவருடைய பாடலை பாட வந்திருக்கக்கூடிய புகழ்பெற்ற அமெரிக்கன் கல்லூரியினுடைய ப்ரொஃபசர் ராபின் அவர்கள் டிபார்ட்மெண்ட் பிரெஞ்சு டிபார்ட்மெண்ட் பிரெஞ்சு லாங்குவேஜ் படிச்சுட்டு பிரெஞ்சு டிபார்ட்மெண்ட்ல அவர் வந்து அமெரிக்கன் கல்லூரியில டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அருமையான அன்பு சகோதரர் லௌசனோடு இணைந்து போகும்போதெல்லாம் ஒர்ஷிப் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை கொண்டாங்க. எங்கள் மத்தியில் அருமையான ப்ரொஃபசர் ராபின் ஐயா அவர்கள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. 3 நாட்கள் நம்மோடு இருந்து பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை ஆகவே இந்த நாளில் மீண்டுமாக இருவரை அன்போடு வாழ்த்துகிறேன். திருமறை பகுதியை வாசி கேட்போம். அதனைத் தொடர்ந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய அருமையான ஊழியக்காரர் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம், அந்த அதிகாரம் கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் அதிகாரம் பக்கம் 297. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடல் வேலையாளமாய் இருக்கிற பிலமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடல் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே
மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனுமாய் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனவனாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாரொரு அநியாயம் செய்யும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாக செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடினால் நான் இருக்கும்படிக்கு ஓர் இடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். கிறிஸ்து இயேசு நிமித்தம் என்னோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவும் என் உடல் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய வேதப்படம் வாசித்து உண்டாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாய் என்னை அன்போடு அழைத்த சபை நாயர் அன்பாளன் ராஜனையா அவர்களுக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திற்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அநேக முறை நம்முடைய ஆலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன். உங்களை நீண்ட இடைவெளிக்கு பின்பு பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் லெந்து நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறேனா, ஒவ்வொரு வாரங்களிலும் இப்படியாய் அநேக ஊழியர்கள் வந்து தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். ஒருவேளை சென்ற ஆண்டை போன்று அல்ல, சென்ற ஆண்டு இந்நேரம் நாம் வீட்டிலே இருந்தோம் இல்லையா? எல்லாமே ஆன்லைன்ல நம்ம மெசேஜஸ் கேட்டுட்டு இருக்கோம் இந்த கொரோனா தாக்கத்தின் மூலமாய். ஆனால் இன்று ஆண்டவர் கிருபையாய் நம்மை பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பெயர் சொல்லி உங்களை என்னையும் அழைத்து வந்திருக்கிறார். நேற்று நம்மோடு இருந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை. இது ஏன் என்றால் நீங்களும் நானும் ரொம்ப நல்லவர்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களையும் நமக்கு கிருபையாய் கொடுத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். ஏன்? அவரோடு இன்னும் கிட்டி நெருங்கி சேரும்படியாய், அவருடைய அன்பிலே இன்னும் நாம் பிணைந்து இருக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட நாட்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும். ஒரே ஒரு பாடலை நான் பாடி நான் செய்திகளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார் என்ற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் அமர்ந்தவனமாக நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம்.
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட நம்மை விட போற தேவனே இல்லைங்க. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு வியாதிகள் வியாகுலங்கள் வந்தாலும் சரிங்க, நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் பார்த்து கொண்டிருப்பதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. அதே போல என்ன நடந்தாலும் நாம் நினைக்கிறோம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடந்து முடிந்த காரியங்களை நினைத்து நாம் கலங்கி போய் இருக்கிறோம். அதான் பக்தர் விதமாய் பாருங்க, கடந்ததை நினைத்து என்ன செய்யாத, கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் என்ன செய்வாரா? புதிய காரியங்களை நமக்கு செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த 2 நாட்கள் முடிவதற்கு முன்பதாய் நம்முடைய வாழ்க்கையில எதற்கெல்லாம் நாம் காத்து இருக்கிறோமோ, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நாம் திகைத்து போய் இருக்கிறோமோ, அந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சரி செய்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? 2 நிமிடங்கள் மாத்திரம் நாம் தேவனை ஆராதித்து நாம் செய்திகளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். எல்லாரும் ஜெப நிலையில இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்குமா? எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். சில நிமிடங்கள் மாத்திரம். இது ஆண்டவர் முன்பு பண்ணின நாள். இதில் களி கூறும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை உலகத்தின் வேலைகளின் நிமித்தம், உலக நெருக்கத்தின் நிமித்தம், அல்லது நம்முடைய சொந்த பந்தத்தினுடைய பிரச்சனைகளின் நிமித்தம் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஒருவேளை அநேக சோர்வுகளோடு, அநேக பலவீனங்களோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். நீங்களும் நானும் நிற்பதும், நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. பிரியமானவர்களே, எவ்வளவோ பேருக்கு கிடைக்கக்கூடாத சாக்கியத்தை என் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தாரு. சற்று யோசித்து பாருங்களேன். கடந்த கொரோனால சென்ற ஆண்டிலே நம்மோடு இருந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை. ஏன்? ஆண்டவர் கிருபையாய் கிருபையாய் ஒவ்வொரு நாளையும் நமக்கு காண செய்திருக்கிறார். ஒருவேளை இவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய இருதயத்துல சில விதமான பாரங்களோடு அல்லது சில விதமான எண்ணங்களோடு ஆண்டவர் இதை செய்யவில்லையே என்று ஏக்கத்தோடு கூட இந்த இடத்துல இருப்போமானால் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும். ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் வந்திருக்கிறேன். என்னுடைய உடல், பொருள், சிந்தனை, ஆவி முழுவதையும் இந்த நேரத்தில் உமக்கென்று நான் படைக்கிறேன் சுவாமி என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல பார்க்கணும். ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேசம் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேசம் தேற்றுவார். மாதோடு
என் இருதயம் தொய்ந்து போன நேரத்துல, என்னுடைய உடம்பில ரத்தமெல்லாம் போய்விட்டது என்று நான் எண்ணின நேரத்துல, என்னோடு நெருக்கமாக இருந்தவர்கள் எல்லாம் என்னை விட்டு சென்று விட்டார்கள் என்று நான் எண்ணின நேரத்துல, அப்பா உங்களுடைய அன்பு என்னை தாங்கினது. ஆண்டவரே, என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீர்கள். எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வர கிருபை பாராட்டினீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவு நோய்களின் மத்தியில ஆண்டவரே என்னுடைய கரத்தை பிடித்து சுகத்தை கொடுத்து அழைத்து வந்தீர்கள் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்களேன். ஆண்டவரை பார்த்து அப்பா உமக்கு நன்றியை மட்டும் சொல்லுங்களேன். வாய்க்கிறது எல்லாம் வாய்களை தருது. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே பாராட்டின நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களில் என்னை பாராட்டின நன்மைகளுக்காய் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னை பாராட்டின நன்மைகளுக்காய் என் அன்பு பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்க. எவ்வளவோ பேருக்கு கிடைக்கப்படாத சாக்கியம் காலையில் எழுந்தது முதல் கொண்டு இரவு அவர்கள் படுக்கைக்கு வரும் வரைக்கும் அவருடைய சுத்த கிருபை அவர்களை தாங்கினது. ஆண்டவருடைய கிருபையினாலே அவர்கள் ஆட்சி தேற்றி வழிநடத்தி வந்தார்கள். அதை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளை கண்ணி மணியை கூட நீ பாதுகாத்துரு. அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சுமந்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் வைத்திருக்கிற எல்லா ஜப குறிப்புகளையும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற எதிர்பார்ப்புகளை ஆண்டவரே ஆமைக்கும் ஆமென் என்று அங்கீகரிக்க போகிற பயம் இருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவோ காலங்களாய் நாங்கள் காத்திருந்த அந்த காரியங்களுக்காய் ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் பதில் கொடுத்த தயத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவரே, இந்த நேரத்தில் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத சாக்கியம் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அனைவராய் இருந்தாலும் பெயர் சொல்லி அழைக்கிறே ஆண்டவரே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த அன்பு சபைக்காய் ஆண்டவரே, சபை அங்கத்தினர்களுக்காய் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, அன்பு குருவானவருக்காய் ஆண்டவரே, அவருடைய குடும்பத்திற்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே இன்னும் ஒருபடி முன்னேறி செல்வதற்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட காலங்களை நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்க இருக்கிற செய்தி என்ற கரத்திலே வைத்து நான் சுபிக்கிறேன் ஆண்டவரே. சத்தியத்தை சத்தியமாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை ஆண்டவரே எங்கள் பரத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சுபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலும் இந்த 2 நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சற்று சரி செய்து கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை கடந்து போன 2 நாட்களை போன்று இந்த 2 நாட்களையும் நாம் அனுசரிக்க முடியாது. அதனுடைய காரணம் நமக்கு நன்றாக தெரியும். கடந்த 2 நாட்களில நாம் எங்கு இருந்தோம், இன்று நாம் எங்கு இருக்கிறோம் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவருடைய மிக பெரிதான கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே, அளவற்ற கிருபையினாலே அவர் உங்களுக்கு நின்று அழைத்து வந்திருக்கிறார். கிருபை என்பது என்ன? தகுதி இல்லாத ஒன்றை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது. எனக்கு தகுதியே இல்லாதது எதுவோ அதை நான் ஆண்டவருடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்வதுதான் கிருபை. அப்பேற்பட்ட கிருபையினாலே ஆண்டவர் நமக்கு உங்களுக்கு எனக்கு உயிரை கொடுத்து இந்த நேரத்திலே வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி பலிகளை நாம் ஏறெடுக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் வாசிக்க கேட்ட பிலேமோன் அதிகாரத்தை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் இன்றும் நாளையும் இதை குறித்து சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். இந்த பிலேமோன் அதிகாரம் புதிய ஏற்பாடிலே 297 பக்கத்தில் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய வசனங்கள் மொத்தம் 25 வசனங்கள். இது ஒரே ஒரு அதிகாரம் தான். இந்த பிலேமோன் அதிகாரத்துல ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். வாசிக்கும்போது கவனிச்சீங்களா? யார் அது? ஒனேசிமு. ஒனேசிமு என்ற ஒரு நபர். இந்த ஒனேசிமுவினுடைய வாழ்க்கையை குறித்து இன்றும் நாளையும் நாம் பார்க்க போகிறோம். யார் இந்த ஒனேசிமு? இதற்கு முன்பதாக இந்த பிலேமோன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிலேமோன் யார் என்றால், கொலேசி பட்டணத்திலே ஒரு மிகப்பெரிய செல்வந்தராய் இருந்தவர். இவருடைய மனைவியின் பெயர் அப்பியால், இவருடைய மகன் பெயர் அர்கிப்பு. இவருடைய இல்லத்திலே செல்வந்தராய் இருக்கிறபடினாலே இவருடைய இல்லத்திலே அநேக அடிமைகள் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி வேலை பார்த்துக் கொண்டிருந்த அடிமைகளிலே ஒருவன் தான் இந்த ஒனேசிமு. இந்த ஒனேசிமு அவர்
அவருடைய இல்லத்திலே, பிலேமோன் இல்லத்திலே அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், அடிமையாக இருக்கிறார். அடிமை என்றால் என்ன? நம்முடைய விவசாயிகள் வீட்டிலே இந்த மாடுகள் இருக்கிறது பாத்தீங்களா, உழுவதற்கு வச்சிருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட மாடுகளை போன்று வேலை செய்வதற்காக அடிமைகளை வைத்திருந்தார்கள் அந்த செல்வந்தர்கள். அப்ப குறிப்பிட்ட நேரம் தான் அவர்கள் சாப்பிட வேண்டும், அவ்வளவு நிறைய வேலைகள் இருக்கும். குறிப்பிட்ட சாப்பாடு தான், அளவு சாப்பாடு தான், இவ்வளவுதான், சம்பளமே கிடையாது அவர்களுக்கு என்று நிறைய ஒரு சட்ட திட்டங்களோடு அவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒனேசிமு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த பிலேமோன் வீட்டிலே இருந்து அவன் வெளியே வருகிறான். வெளியே வந்த இந்த ஒனேசிமு ஒரு இடத்திலே போய் தஞ்சமாகிறார். எங்கு ஓடி வருகிறார் என்றால், இவர் ரோம் பட்டணத்தை நோக்கி ஓடி வருகிறார் இந்த ஒனேசிமு. இந்த ரோம் பட்டணத்திற்கு அவர் வருகிறதுக்கு காரணம் என்னவென்றால், இந்த பிலேமோன் வீட்டிலே ஏதோ ஒரு சில பொருட்களை அவர் எடுத்துக்கொண்டோ அல்லது திருடிக் கொண்டோ அவர் வெளியே வந்து விட்டார் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இப்படியாய் அவன் வெளியே வருகிறான், ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்துவிட்டு. வந்த இந்த ஒனேசிமு ரோம் பட்டணத்துக்கு வருகிறார். அங்கு காவல்துறையினாலே அங்கு அவர் பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார். அங்கு சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது ஒரு நபரை அவர் சந்திக்கிறார். யாரை சந்திக்கிறார்? பரிசுத்த பவுலை அவர் சந்திக்கிறார். இந்த பவுல் இந்த ஒனேசிமுக்கு கிறிஸ்துவினுடைய அன்பை அந்த சிறைச்சாலையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ என்ன நடக்கிறது? இந்த பவுல் இந்த ஒனேசிமுவை குறித்து பிலேமோனுக்கு கடிதம் எழுதுகிறார். ஒனேசிமுக்காக நான் இவ்வளவு காரியங்களை, ஆண்டவருடைய அன்பை நான் பகிர்ந்திருக்கிறேன், அவர் முன்பு போல் இப்பொழுது இல்லை, திருந்தி இருக்கிறார் என்று சொல்லி இந்த ஒனேசிமுவை குறித்து அநேக காரியங்களை பிலேமோனுக்கு கடிதம் எழுதுகிறார். ஆகவேதான் இங்கு நாம் வாசித்தோம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிருபம். ரைட், இதுதான் பிலேமோனுடைய நிருபத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன். இப்போ இந்த ஒனேசிமுவை குறித்து இரண்டு விதத்திலே நாம் பார்க்க போகிறோம். பிரயோஜனம் இல்லாத ஒனேசிமு, பிரயோஜனம் உள்ள ஒனேசிமு. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு பிரயோஜனம் உள்ள ஒனேசிமுவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாளைய தினத்துல மன்னிக்கணும், இன்று பிரயோஜனமற்ற ஒனேசிமு, யூஸ்லெஸ், பிரயோஜனமற்ற ஒனேசிமுவை குறித்து பார்க்க போகிறோம். நாளைய தினத்துல பிரயோஜனம் உள்ள ஒனேசிமுவை குறித்து பார்க்க போகிறோம். ஏன் இவனுடைய வாழ்க்கையிலே இப்படி இரண்டு விதமான காரியங்கள் நடக்கிறது என்றால், இந்த ரோம் பட்டணத்திலே ஒரு தவறை செய்துட்டு போனான்னு சொன்னோம் இல்லையா, அந்த சிறைச்சாலைக்கு சென்றதற்கு பின்பு இவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு முன்பு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு. இன்று நாம் பார்க்க போகிறது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு கொள்வதற்கு முன்பு இருந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன் இவன் பிரயோஜனம் இல்லாத ஒனேசிமுவாக மாறினான்? சில காரியங்களை நாம் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நாம் கேள்விப்பட்டிருப்போம், கெட்டு போனவர்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியுமா? அல்லது திருடினவர்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருக்க முடியுமா? அல்லது தேவையில்லாத காரியங்களை செய்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியுமா என்ற கேள்விகள் நமக்குள்ளாய் எழலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன். எப்பொழுது ரட்சிப்பு என்ற ஒன்று அவர்களுக்குள்ளாய் வருகிறதோ அப்போது அவர்கள் யாருக்கு சொந்தமானவர்கள்? எனக்கு சொந்தமானவர்கள். ஆகவேதான் நான் சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே என்னுடைய ரத்தத்தை நான் என்ன செஞ்சேன்? சிந்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் செய்த பாவங்களுக்காய், நான் செய்த அக்கிரமங்களுக்காய் நான் சிலுவையிலே தொங்கி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு தவறுகளை செய்த இந்த ஒனேசிமு பிரயோஜனமற்றவனாய் இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். நாளைய தினத்துல இதே பிரயோஜனமற்ற இந்த ஒனேசிமு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் எப்படி மாறுகிறான் என்று நாம் பார்ப்போம். இப்பொழுது ஏன் இவன் பிரயோஜனமற்றவன்? முதலாவது காரியம், ஓடி போனதினாலே பிரயோஜனமற்றவன் இந்த ஒனேசிமு. ஓடி போனதினாலே பிரயோஜனமற்றவன் இந்த ஒனேசிமு. எங்கு ஓடினான்? இங்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இல்லாதிருக்கும்படியாய் இந்த குறிப்பிட்ட இடத்திலே, பிலேமோன் வீட்டிலே ஒரு வேலை செய்து கொண்டிருந்த இந்த ஒனேசிமு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தவறை செய்ததினாலே இவன் ஓடி போகிறான். ஏன் ஓடி போகிறான் என்றால், இந்த பிலேமோன் வீட்டிலே நல்ல செல்வந்தர், ஆண்டவர் நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த பிலேமோன் வீடு ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதற்காக, ஆண்டவருடைய ஊழியத்தை அல்லது ஆராதனைகளுக்காக அவர் தன்னுடைய இல்லத்தை திறந்து வைத்திருக்கிறார். யார்? இந்த பிலேமோன். சங்கீதம் 1:5 நாம் வாசிக்கிறோம், பாவிகள் நீதிமான்களின் சபையிலே நிலைத்திருப்பதில்லை.
ஆக இந்த ஒனேசிமு தான் தவறு செய்ததினாலே, பாவத்தை செய்ததினாலே, அந்த நீதிமான்கள் இருக்கக்கூடிய சபையில நிலைநிற்பதற்கு அவனுக்கு தகுதி இல்லாததினாலே அவன் என்ன செய்யறாங்க? அவன் வெளியே ஓடி வருகிறான். என்னுக்குரியவர்களே, பிலேமோன் 1:15 விதமாய் சொல்லுகிறது, அவன் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனான் என்று பவுல் எழுதியிருக்கிறபடி ஒனேசிமு கொஞ்ச காலம் பிலேமோன் வீட்டை விட்டு என்ன செய்யறான்? வெளியே வருகிறான். என்னுக்குரியவர்களே, பிலேமோன் வீட்டிலே இவன் பத்திரமாய் அவன் சொன்ன வேலைகளை செய்து ஒரு வேலைக்காரனாய் அவன் அமர்ந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளினாலே அவன் தவறுகளை இழைக்கிறான், பாவத்தை செய்கிறான். அந்த சபையிலே அவனால் நிலைநிற்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை விட்டும் சபை ஐக்கியத்தை விட்டும் ஓடுகிறவன் பாவி என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் தெரிந்தும் தெரியாமலும் பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். அது நம்மை தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவை என்ன செய்து நீட்டிக்கொண்டே போகிறது, ஒரு பிரிவினை ஏற்படுத்திக் கொண்டே போகிறார். நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சில நேரங்களிலே அதை சுட்டி காண்பிக்கிறார். நீ இதை சரி செய்ய வேண்டும், நீ இந்த காரியத்திலே சரியாக இருக்க வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? சரி ஆண்டவர், இந்த ஒரு தடவை தானே மன்னிச்சிருங்க, இந்த ஒரு தடவை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு அப்படி போக்கு காட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம்ல. ஆண்டவர் திரும்பியாய் நாட்களை கொடுத்திருக்கிறார். அதே போல்தான் அந்த ஒனேசிமுவுக்கு நாட்களை கொடுத்தார் ஆண்டவர். ஒனேசிமு ஓடுவதற்கு காரணம் என்ன? அவனுடைய இந்த பாவம். ஒனேசிமுவின் பாவம் என்ன? அவன் ஏதோ ஒரு பணத்தையோ அல்லது பொருளையோ திருடிவிட்டு ஓடி விடுகிறான். பிலேமோன் 1:18 அடிப்படையிலே நாம் இதை தெரிந்து கொள்ளலாம். என்னுக்குரியவர்களே, பாவத்தினுடைய விளைவு என்ன? தேவனையும் மனிதனை நம்ம இடத்துல இருந்து பிரிக்கிறது இந்த பாவம். ஏசாயா 59:1 2 நீங்க வாசிப்பாங்க. 2 வாசிங்க. ஏசாயா 59 2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. பாத்தீங்களா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இடையே என்ன செய்து பிரிவினையை உண்டாக்குகிறது. வாசிங்க. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இப்ப நம்ம யோசித்து பார்க்கணும், ஏன் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கல? ஏன் நான் கேட்ட விண்ணப்பங்கள் அல்லது நான் கேட்ட காரியங்கள் ஏன் இன்னும் டிலே ஆகுது? அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தை சரி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் இந்த 5 நாட்களை கொடுத்திருக்கிறார். இந்த கழுகு பார்த்திருக்கீங்களா? கழுகினுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட அது தன்னுடைய வயதை கொஞ்சம் முதிர் வயதை அடைகின்ற பொழுது குறிப்பிட்ட நேரத்துல அது ஒரு கண்மலையின் மேல ஏறி உட்கார்ந்துக்குமா. எதுக்கு தெரியுமா? உட்கார்ந்து தன்னுடைய ரெக்கைகள் எல்லாம் வளர்ந்தலாம போயிருமா. அப்போ ஒரு பெரிய மலைக்கு மேல ஏறி உட்கார்ந்து தன்னுடைய அளவினால இருக்கிற ரெக்கை எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போடும். ஏற்கனவே ரெக்கைகள் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு. இருக்கிற எல்லா ரெக்கைகளையும் அது பிச்சு பிச்சு கீழே போட்டுருமா. அது அவ்வளவு வலியோட அந்த ரத்தத்தோட அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்குமா ரொம்ப நாளா. அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு புதிய இறக்கைகள் அதனுடைய உடலிலே வளர ஆரம்பிக்கும், முளைக்க ஆரம்பிக்கும். அது முளைத்ததுக்கு பின்பு, அது வளர்ந்ததற்கு பின்பு முன்பு இருந்த பலத்தை விட சட்டைகளை அடித்து புது பலத்தோடு கூட அது இறங்கி வருமா. என் அன்புக்குரியவர்களே, இந்த 2 நாட்களும் இப்படித்தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் களைய வேண்டிய காரியங்கள் அல்லது பிடுங்கி போட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. எதையெல்லாம் நான் சரி செய்ய வேண்டும் என்பதை நினைத்து பார்த்து அதையெல்லாம் இந்த 2 நாட்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு காரியங்களையும் களைந்து போட வேண்டும். களைந்து போட்டதற்கு பின்பு இந்த 40 நாட்களுக்கு பின்பதாய் என் ஆண்டவர் அவருடைய புதிய கிருபையினாலே நம்மை அபிஷேகம் பண்ணி 41வது நாளில் இருந்து நம்மை புது பலத்தோடு கூட இந்த உலகத்திற்குள்ளாய் செல்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்மை ஒடுக்க வேண்டும். நம்முடைய எல்லா ஆசை பாசங்களையும் ஆண்டவரே நான் என்னை ஒடுக்குகிறேன் என்று சொல்லி அதற்காக தான் முன்னில் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. நம்மை ஒடுக்கி, நம்முடைய உடலை ஒடுக்கி வருந்தி நாம் காணிக்கை படைக்கும்படியா. ஆனா நம்ம செய்யறது என்ன? தாடி வளர்க்கிறோம், பூ வைக்காம இருக்கிறோம், எண்ணி சாப்பிடாம இருக்கிறோம், எல்லாம் நடந்துதான். இதெல்லாம் கரெக்டா செஞ்சிருக்கோம், முண்டியல்ல காசு போட்டோம், எல்லாம் கரெக்டுங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு இருதயம் ஒன்று இருக்கிறது. இந்த 40 நாட்கள், இந்த 2 நாட்களிலே என்னுடைய இருதயத்திற்கும் என் ஆண்டவருக்கும் என்ற உறவு எப்படி இருக்கிறது? ஒருவேளை 2020ஆம் ஆண்டை போலே இந்த 2 நாட்களையும் நான் அமர்ந்திருந்தேனே, ஆனால் அதே போலயே இந்த நாட்களையும் இந்த 2 நாட்களையும் நான்
அனுசரித்தேனேயானால் என் ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நேற்று இருந்தவர்கள் நம்மோடு இல்லை. அப்ப நீங்களும் நானும் பாக்கியசாலிகள் இல்லையா? கிருபையாய் ஆண்டவர் நமக்கு நாட்களை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலாவது, இந்த 2 நாட்களிலாவது என்னுடைய மகன் திருந்த மாட்டானா என்று சொல்லி, என்னுடைய மகள் என்னை தேடி வரமாட்டானா என்று சொல்லி அவள் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, என் அன்புக்குரியவர்களே, இந்த 2 நாட்களில நாம் களைய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. நாம் பிடிக்கி போட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்து, ஒருவேளை எனக்குள்ளாய் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற பாவங்களை எல்லாம் இப்படி இந்த ஒனேசிமுவை போல ஓடி போகாமல், இந்த பாவத்தை விட்டு நான் பிரிந்து போகாமல் என் ஆண்டவரோடு நெருங்கி சேரும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவேதான் இந்த பிரயோஜனமற்ற இந்த ஒனேசிமுவை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது நான் சொன்னேன், ஓடி போனதினாலே அவன் பிரயோஜனமற்றவனாய் இருக்கிறான். இரண்டாவதாக, அடிமையானதினாலே பிரயோஜனமற்ற ஒனேசிமு. அடிமையானதினாலே பிரயோஜனமற்ற ஒனேசிமு. ஒனேசிமு ஒரு அடிமை. எந்தவித சுதந்திரமும் அவனுக்கு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல அவனுக்கு குறிப்பிட்ட அளவுதான் சாப்பாடு. நமக்கு தெரியும் அடிமைகள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி. அவன் 24 மணி நேரம் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சாப்பாடு என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவுகளோ தான் அவன் சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் அவனுக்கு நிறைய காரியங்களை அவர்கள் செய்ய வைத்திருந்தார்கள். அவனால் சுதந்திரமாக என்ன செய்ய முடியாது, ஒரு தண்ணி கூட குடிக்க முடியாதுங்க. அப்பேற்பட்ட அடிமை. பிலேமோன் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அதனுடைய அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ளலாம், ஒனேசிமு ஒரு அடிமையா இந்த இடத்துல இருக்கிறான் என்று. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஒனேசிமுவை போல அடிமையாக பல காரியங்களில் இருக்கிறோம். இன்று இந்த அடிமைத்தனம் தான் நம்மை பல விதங்களிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எந்த அடிமைத்தனம்? மனுக்குலத்திற்குள்ளாக முதலாக அடிமைத்தனம் எப்படி வருகிறது? ஆதாம் ஏவாளின் மூலமாக அடிமைத்தனம் வருகிறது. சாத்தான் மூலமாய் அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாய் செல்கிறார்கள். இப்படியாய் பாவத்திற்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் சென்றிருக்கிறோம். ஒனேசிமு தன் எஜமானுக்கு அடிமையாய் இருந்தது போல இன்று நமக்குள் இருக்கும் அடிமைத்தனங்களை நாம் மாற்றும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள்? பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறோம், மனுஷனுக்கு அடிமையாய் இருக்கிறோம், அல்லது விக்கிரகங்களுக்கு அடிமையாய் இருக்கிறோம், சடங்காச்சாரங்களுக்கு இன்னும் நாம் அடிமையாய் இருக்கிறோம், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் இருக்கிறோம், கடலுக்கு கூட அடிமையாக இருக்கிறோம். இதெல்லாம் நானா எழுதி வச்சு சொல்லலைங்க, எல்லாத்துக்கும் வசனம் இருக்கிறது. பாவத்துக்கு அடிமை என்பது யோவான் 8:34 வாசிக்கிறோம். மனுஷருக்கு அடிமை 1 கொரிந்தியர் 7:23 வாசிக்கிறோம். விக்கிரகங்களுக்கு அடிமையை குறித்து கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இப்படி அநேக காரியங்களுக்கு நாம் அடிமையாய் இன்றைய நாளிலே இருக்கிறோம். நாம் நினைக்கிறோம், பிரதர் விக்கிரகங்களுக்கு அடிமைன்னு சொல்றீங்களே பிரதர், அது எப்படி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. நம்ம வீட்டுல கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம சிலுவையை வச்சு நம்ம அப்படியே தினமும் காலையில போய் அந்த சிலுவையை பார்த்து தொட்டு கும்பிட்டுட்டு வரோமா? அதை ஒரு விக்கிரமாக நீங்களும் நானும் மாற்றி இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிறோம் சிலுவை தான், சிலுவை இருக்கலாம், தவறில்லை. ஆனால் அதற்கு சென்று அதை நாம் தொட்டு கும்பிட்டு இல்லைங்க. நம்மை நாமே அறியாமல் அநேக நேரங்களிலே விக்கிரகங்களுக்கு அடிமையாய் மாறி இருக்கிறோம், கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாய் மாறி இருக்கிறோம், மனுஷருக்கு அடிமையாய் மாறி இருக்கிறோம். எவ்வளவு மனுஷருக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்மளை விட கொஞ்சம் பதவியில கொஞ்சம் மேல இருக்கிறவங்களை பார்த்து நம்ம என்ன செய்வோம்? ஐயா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போய் எவ்வளவு அடிமையா இருக்கிறோம். அவர்களோடு பாசமாய் பழகுவது வேறு, பிரியமாய் இருப்பது வேறு. ஆனால் அடிமையாய் இருக்கிறதை குறித்து ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் நம்மோடு இடைப்படும்படியாய் விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, கடனுக்கு அடிமையாய் இருக்கிறோம். இன்றைய நாள்ல கடன் இல்லாத வாழ்க்கையே கிடையாதுங்க. கடன்னா போய் ஒருத்தர் போய் 1 லட்சம் வாங்கிட்டு வந்தா கடன் இல்ல, வீட்டுல உட்கார்ந்து கிரெடிட் கார்டு என்ன ஆயிடுது, அங்க பணம் கிரெடிட் ஆயிடுதுல. இப்படிப்பட்ட அடிமைகளோடு இருக்கிறோம். இவ்விதமாக நாம் அநேக காரியங்களுக்கு அடிமையாய் இருக்கிறோம். இங்கு ஒனேசிமு பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். அவன் ஏதோ பணத்தையோ பொருளையோ திருடி கொண்டு வந்ததினாலே அவன் பாவத்துக்கு அடிமையாய் மாறுகிறான். இந்த பாவம் தான் இயேசுவுக்கும் ஆண்டவருக்கும் அவனுக்கும் இருக்கின்ற உறவை ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னன்னுக்குரியவர்களே, இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை சிந்திக்கும்படியாய் தேவன் அழைத்திருக்கிறார். இந்த 2 நாட்களிலே அப்படிப்பட்ட அடிமைத்தன வாழ்க்கையை சரி செய்து கொள்ளும்படியாய், அந்த அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து நாம் வெளியே வரும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் சரியாய் ஒரு உறவோடு ஆண்டவரோடு
நெருங்கி சேர்ந்திருக்கிற அந்த உறவை நாம் பலப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாய் நான் சொன்னேன், அடிமையாய் இருந்ததினாலே அவன் பிரயோஜனமற்றவனாய் மாறுகிறான். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்ப நம்மளை விடுதலையாக்குறதுக்கு வேற யாராலையும் முடியாதுங்க. மனுஷனால முடியாது, நம்ம கூட இருக்கிறவங்களால முடியாது, அண்டை அயலாளரால, சொந்த பந்தத்தால முடியாதுங்க. யார் நம்மை விடுதலையாக்க வேண்டும்? தெய்வகுமாரனாய் மனுஷனாய் பிறந்த தெய்வகுமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் நம்மை விடுதலையாக்க முடியும். அப்பேற்பட்ட விடுதலை ஆண்டவரிடத்தில் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே இந்த லெந்து நாட்களிலே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மூன்றாவதாக, கடன் பட்டதினாலே பிரயோஜனமற்றவனாகிறான் இந்த ஒனேசி. கடன் பட்டதினாலே பிரயோஜனமற்றவன் இந்த ஒனேசி. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். நீதிமொழிகள் 22:7. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. வாசிங்க. ஐஸ்வரியவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் யாருக்கு அடிமை? கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. திருடன் எந்த இடத்துல திருடினானோ அந்த இடத்துல இருந்த எஜமானுக்கு அவன் அடிமை. அப்படித்தானே? ஒரு இடத்துல இருந்து திருடிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இடத்தினுடைய எஜமானுக்கு அவன் அடிமை. அவன் திருடனா இருந்தாலும் சரி, ஆனால் அவன் அடிமை, கடன் பட்டிருக்கிறான் என்று அர்த்தம். இங்கு ஒனேசிமும் தன் எஜமானுக்கும் தேவனுக்கும் கடன்பட்டவனாய் மாறுகிறான். பிலேமோன் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. பவுல் சொல்லுகிறார், எப்படி சொல்றாரு பாருங்க. யாதொரு அநியாயம் செய்தும் உம்மிடத்தில் கடன் பட்டது உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். யாருக்காக யார் சொல்றா? ஒனேசிமுக்காக பவுல் சொல்லுகிறார், அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்தும் உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கில் வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருங்க? பவுல் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஏனெனில் ஒனேசிமுவினாலே பாவ கடனை என்ன செய்ய முடியல? அடைக்க முடியவில்லை. இப்படி இந்த கடனை அடைக்க முடியல அப்படின்னா ரோம பேரரசுல என்ன தண்டனை அப்படின்னா சிறைச்சேதம் செய்து தலையை துண்டித்து விடுவார்கள். இதுதான் அங்க இருக்கக்கூடிய தண்டனை ரோம பேரரசுல. இப்படிப்பட்ட தண்டனையில் இருந்து அவன் தப்பித்துக் கொள்ளும்படியா இவனோடு கூட இருந்து ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொண்ட பவுல் சொல்லுகிறார், அந்த கடனை என்ன செய்ய எனக்கு வச்சிருங்க, நான் பாத்துக்கிறேன், அந்த கடனை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்புக்குரியவர்களே, ஒனேசிமு தன் பாவ கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. எனவேதான் ஒனேசிமு கடனை தீர்க்க பவுல் அப்போஸ்தலன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கடனோடு இருக்கிறோமா? கடன் நீங்க நினைக்கிற மாதிரி பணத்தை வாங்குறது மட்டும் சொல்லலைங்க. பாவ கடனோடு நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒனேசிமுவினுடைய பட்ட கடனை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும் என்று சொன்ன அந்த பவுலை போல நம்முடைய வாழ்க்கையில நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் செய்த அக்கிரமங்களுக்காக, நீங்கள் செய்த பாவ கடனுக்காக, நீங்கள் செய்த தேவையில்லாத காரியத்தினாலே வந்த அந்த கடனை நான் எங்க முடித்தேன்? சிலுவையிலே நான் என்ன செய்றேன்? கிரயமாக நான் செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு நம் பாவ கடனை சிலுவையிலே சுமந்து இருக்கிறார். பிதாவுக்கும் நமக்கும் இடையிலே மத்தியஸ்தராக இருந்து அவர் பரிந்து பேசி பாவ கடனுக்காக கிரயமாக தமது சொந்த இரத்தத்தை சிலுவையிலே அவர் சிந்தினார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்தும் அறியாமலும் பாவ கடனோடு இருக்கிறோம். சில காரியங்களிலே இன்னும் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் கடனாய் வைத்திருக்காமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி கிரயமாக நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா! கிரயமாக மீட்டெடுத்திருக்கிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட கடனோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை அல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே என்னை நான் முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன், உடைய சிலுவையின் அன்னையிலே என்னை முழுமையாய் உடைய உச்சத்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வந்து நம்மை சமர்ப்பித்து, நம்முடைய குடும்பத்தை சமர்ப்பித்து, ஆண்டவரே என்னை நீ தயவாய் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய பக்குவத்தை, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த லெந்து நாட்களிலே நீங்கள் நான் செய்யும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். 3 காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன் இந்த ஒனேசிமுவை குறித்து. ஏன் அவன் பிரயோஜனமற்றவன்? 1, ஓடி போனதினாலே அவன் பிரயோஜனமற்றவன். 2வது, அடிமையாய் இருந்ததினாலே அவன் பிரயோஜனமற்றவன். 3வது, கடன் பட்டதினாலே பிரயோஜனமற்றவன். இன்றைய நாளிலே இந்த பிரயோஜனமற்ற மனிதனை குறித்து சிந்தித்து
வைத்திருக்கிற நாம், இதே மனிதன் ஆண்டவருடைய வார்த்தை தொடப்பட்டு அவன் பிரயோஜனம் உள்ள மனிதனாய் நாளைய தினத்திலே மாறப்போகிறான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சிந்திக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையும் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாய் இருக்கிறது, நானும் அநேக காரியங்களில் அடிமைப்பட்டு இருக்கிறேன், அநேக காரியங்களில் அப்படியே அடிமைப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், அதெல்லாம் சரி செய்ய வேண்டும், என்னால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை என்று நான் நினைத்திருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் இந்த ஒனேசிமுவின் மூலமாய் நாம் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்க போகிறார். இன்றைய நாளிலே ஒனேசிமு பிரயோஜனம் மற்ற மனிதனாய் அல்லது பிரயோஜனமான மற்ற ஒரு கிறிஸ்தவனாய் நாம் பார்த்திருக்கிறோம். நாளைய தினத்திலே இதே ஒனேசிமு எப்படி பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறுகிறான் என்பதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இந்த வண்ணமாக நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஒனேசிமுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இரண்டு விதமான காரியங்களை செய்திருக்கிறேன். உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத மனிதனாக இருந்த இந்த ஒனேசிமுடைய வாழ்க்கையை இன்றைய நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களினாலே நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமற்றவர்களாய் இருந்திருப்போமே, ஆனால் ஆண்டவரே அதையெல்லாம் நாங்கள் சரி செய்து கொள்ளும்படியாய் இன்றைய நாளிலே இரவிலே நாங்கள் வீட்டிலே சென்று எந்தெந்த காரியங்களில் எல்லாம் நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம், எந்தெந்த காரியங்களில் எல்லாம் நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கும்படியாய் ஆண்டவரே இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை வைத்து நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, தேவைகளை நீர் சந்தியும். இந்த இரவுக்குள்ளாய் செல்கிற போது எந்த விதமான நாசம் மோசம் ஏற்படாதபடிக்கு உடைய சட்டைகளை கீழே மூடி மறைத்து காத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நாளைய தினம் ஆண்டவரை பிரயோஜனம் உள்ள மனிதனை குறித்து நாங்கள் சிந்திக்க ஆண்டவரை ஆயத்தமாய் வரும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு என்று காணிக்கை படைப்போம். இந்த புது வாழ்வு கீதத்தில் 43வது பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி எழுந்து நின்று பாடி நம்மை நம்முடைய காணிக்கைகளை அமைய Para
எங்களோடு நீங்க பேசுனீங்களோ ஒரு நம்பிக்கை இந்த தூய வார்த்தைகளோடு நாங்கள் கடந்து போகிறோம் சுவாமி. நாங்கள் படைத்த இந்த காணிக்கை நீர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிங்க. உடைய ஊழியத்திற்கு பயன்படுத்த உதவிச்சு இந்த பரிசுத்தமான வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் பங்கு பெற்ற தேவனுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு அம்மாவும் ஐயம்மா வாலிப சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. ஒரு மனநிறைவோடு கூட தம்முடைய இல்லங்களுக்கு கடந்து சென்று ஆவியானவரே இரவுகளுக்கு நல்ல நித்திரை கொடுத்து நாளை தினத்துல இந்த மாலை வேளையில வந்து ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கும் இருந்துச்சு. இன்றும் ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட உங்களுடைய ஊழியக்கான அருமை சகோதரர் லவ்சன் ஐயா அவர்களுக்காக சொன்ன ஆண்டுடைய வார்த்தைக்காக நன்றி. ஆசீர்வதி பலப்படுத்தும் தேச ரட்சகரின் மூலமே கேட்சி மன்றாடுகிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் தயவுள்ள கிருபிக்கு நம்மையும் நம்முடைய அனைத்து ஒரு குடும்ப சிறை மக்களுக்கு கொடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கடவுளுடைய அன்பு தூய ஆவியானவருடைய கூச்சலவு நம்முடைய மீண்டும் என்றும் சதா காலங்களில் தங்கி தாங்கி வழிநடத்துவாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஒருவரை பரிசுத்தமானவரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.